நீங்க மொபைல்ல போட்டோ எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது அந்த இமேஜோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காகவும் பிரிண்ட்ல வரும்போது ரொம்ப கிரே ஸ்கேல்லையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதனால கிளியராகவும் இருக்காது, கிளாரிட்டியாகவும் இருக்காது. இது வித்தின் 1 கிளிக்ல பிரிண்டர்ல ஸ்கேன் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற அவுட்புட் மாதிரி எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா போட்டோஷாப். ஸோ போட்டோஷாப் மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கான ஆக்ஷன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கேன் கிளியர் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஷனுக்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேன் கிளியர்ங்கிறது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ போட்டோஷாப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. போட்டோஷாப் ஓபன் பண்ணதுக்கு பிறகு போன்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கிற இந்த இமேஜை நீங்க அதுல இம்போர்ட் பண்ணா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கேன் கிளியர் அப்படின்னு சொல்ற இந்த ஆக்ஷனை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல F9 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல ஆல்ரெடி நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸுமே இருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்கேன் கிளியர் ஆக்ஷன் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப்ல இங்க கொடுத்திருக்க டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லோட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபைலை கிளிக் பண்ணி லோட் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஃபைல் லோட் ஆயிருக்கும். மொபைல்ல ஸ்கேன் பண்ணி டெஸ்க்டாப்ல காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஃபைலை ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம லோட் பண்ணி வச்சிருக்க ஸ்கேன் கிளியர் அப்படிங்கிற இந்த ஆக்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? வித் செகண்ட்ல உங்களுக்கான ஃபைல் கிளியர் கட்டா ஸ்கேன் ஆயிருக்கும். ஸோ இப்போ மினிமைஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க ஸ்கேன் ஃபைல் 01 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ பாருங்க நீங்க சிஸ்டத்துல ஸ்கேன் பண்ணிருந்தா உங்களுக்கு என்ன குவாலிட்டி வந்திருக்குமோ சேம் அதே குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது நம்ம மொபைல்ல ஸ்கேன் பண்ணது. இப்போ இது அவுட்புட் ஃபைல். இந்த மாதிரி ஈஸியா நீங்க எந்த ஃபைல் வேணாலும் வித்தின் 1 கிளிக்ல நம்ம சிஸ்டம் நம்ம பிரிண்டர்ல ஸ்கேன் பண்ண ஃபைல் மாதிரியே கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். டோட்டலா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இந்த ஆக்ஷனை நீங்க இம்போர்ட் பண்றது மூலியமா ஈஸியா நீங்க இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் பண்ணிக்கலாம்.